சிங்கள படைகளை துவம்சம் செய்து நிர்மூலமாக்கி உடனோடு விரட்டினாரே. யானை இரவில் முதன்முறை தோற்றார்கள். அடுத்த முறை 3000 பேரோடு தான் பால்ராஜும் பானும் படைகளை அணிவகுத்து சென்றார்கள். சிங்கள படை 20,000 பேர். ஆனால் அந்த யானை இரவில் உலக போர்க்களங்களில் எங்கும் நடக்காத அதிசயம் நடந்தது. மெய்சிலிருக்க வைக்கின்ற அதிசயம். இந்த 3000 பேர் 20,000 பேரை தோற்கடித்தார்கள். யானையரவு போர்க்களத்திலே வென்றார்கள். யாழ்ப்பாணத்துக்கு செல்லுகிற பாதையை திறந்து விட்டார்கள். இனி அவர்கள் யாழ்ப்பாணத்தையும் உடனடியாக கைப்பற்றி விடுவார்கள். பிறகு கொழும்பு அறையிலே வருவான் பிரபாகரன் என்று பயந்தான் சிங்களவன். இந்திய அரசு ரடார்களை கொடுத்தது, ஆயுதங்களை கொடுத்தது. நேரடியாக மன்மோகன் சிங்கிடம் போய் நீங்கள் ரடார்களை கொடுத்தீர்கள் என்று மறுக்க முடியவில்லை. நீங்கள் ஆயுதங்கள் தருகிறீர்களே, ஒரு இனத்தை அழிப்பதற்காக அவர் செயலுக்கு போனவராக இருந்தார்.